அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரை துதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நாம் உணர்ந்து ஆவியிலே களிகூர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து, தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து, தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் பெரியது, உம்முடைய நாமம் மேலானது, எல்லா நாமங்களுக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக முன்கூட்டி கூறிய ஒரு வேத பகுதியை பார்க்கிறோம். அந்த வேத பகுதி என்ன? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு என்று சொன்னால் மீட்பர் என்று அர்த்தமாக இருக்கிறது. கர்த்தர் என்று சொன்னால் அதிபதி அல்லது ஆளுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று பொருள். மேசியா என்றால் அவர் மீட்பை வழங்குகிறவர் அல்லது அபிஷேகம் பெற்றவர் அல்லது கிறிஸ்து என்று அதனுடைய அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததனுடைய நோக்கம் வேத புஸ்தகத்தில் பல வசனங்களின் மூலம் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அதில் ஒரு முக்கியமான வசனம்தான், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு மிகவும் சவாலாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பாவம் என்கிற ஒரு விஷயந்தான். எந்த ஒரு மனுஷனையும் பாவம் பயங்கரமாக பாதிக்கிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. மனிதர்கள் எல்லாரும் இன்றைக்கி பாவத்திலிருந்து விமோசனம் அடைவதற்காக நிறைய சூழ்நிலையில் மக்கள் அங்கும் இங்கும் ஓடி நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்மங்கள் செய்கிறாங்க, பலவிதமான கிரியைகளை செய்கிறாங்க. எந்த ஒரு விதத்திலேயாகிலும் என் பாவத்துக்கு ஒரு விமோசனம் உண்டாகுமா என்று எண்ணுகிறாங்க. சிலர் ஜென்ம பாவத்தை நினைக்கிறாங்க, சிலர் கர்ம பாவத்தை நினைக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? ஜென்ம பாவமும் உண்டு, கர்ம பாவமும் உண்டு. பிறக்கும்போதே மனுஷன் பாவியாய் பிறக்கிறதுனால அவன் பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவியாய் பிறந்ததுனால அவன் பாவி என்று வேதம் ஆழமாய் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்றைக்கு ஒரு மனுஷன் தான் ஒரு பாவி என்று உணர்கிறானோ அன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். தன்னை ஒரு மனுஷன் பாவி என்று ஒரு நாள் எண்ணாமல் மற்றவர்கள் செய்கிறதை பாவம் என்றும் அவர்களை விட நான் பரவாயில்லை என்று எண்ணக்கூடிய எண்ணமுடையவர்கள் ஒரு நாளும் பாவத்திலிருந்து விமோசனம் பெறவே முடியாது. இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் தங்களை ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டதாக வேதத்தில் பார்க்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு எது காரணம்? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு எது காரணம்? நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டுனா நம்ம உடனே என்ன செய்வோம்னா, மற்றவர்கள் ஏதோ எனக்கு செய்து விட்டாங்க, யாரோ எனக்கு தீமை செஞ்சுருக்காங்க, என்னை அழிக்கிறதுக்கு எனக்கு விரோதமாக யாரோ சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு மற்றவர்கள் காரணம் என்று எண்ணுகிறோம். ஆனால் நீங்கள் வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரச்சனைக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். நம்முடைய பாவம்தான் காரணம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற ஆரம்பிப்பீர்கள். எனவே இன்றைக்கி நீங்கள் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீங்கள் சுயமாக எந்த முயற்சி எடுத்தாலும் விடுதலை பெற முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரம். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிக்க வந்தார். அப்போ பாவங்களை நீக்குகிறவர் இயேசு. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவனுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவேன் என்று சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆவதும் 9ஆவது வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெறுவதற்கான அழகான வழியை ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்பட்ட போது அவரிடத்தில் வந்த பல மனிதர்களும் தங்களுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அவர்கள் நம்ம ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாவத்தில் போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி எனக்கு தெரியவில்லை என்று கலங்குறீங்கன்னா நீங்கள் கலங்க வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்க. எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவம் உங்களை அலட்டினாலும், நீங்கள் செஞ்ச தவறு உங்களை மனசாட்சியை ரொம்ப ஆழமாக அப்படியே குத்தி உங்களை ரொம்ப காயப்படுத்தி கொண்டு குற்றப்படுத்தி கொண்டு ஒரு குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் இனி குற்ற உணர்வில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் அன்றைக்கு வந்தால் போதும், அவரை விசுவாசித்தால் போதும், அவரை ஏற்றுக்கொண்டால் போதும், அவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் போதும், எல்லா பாவத்தையும் போக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ள தேவனுமாக இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசு எப்படி நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், பாவம் இருக்குன்னு தெரியும். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலைக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய் பாவத்தை அறிக்கை செய்யணும். இன்றைக்கி அறிக்கை செஞ்சு பாருங்கள். இந்த நேரத்திலேயே நீ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் அறிக்கை செஞ்சு பாருங்கள்.
உங்களுடைய பாவத்தை இயேசு மன்னிப்பார். நாங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு இன்றைக்கி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் தர விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, பாவ மன்னிப்புக்காக ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்று ஆறுதலடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.